அன்பு நண்பர்களே, அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று நாம் பார்க்க இருப்பது 233வது தேவாரம் பாடப்பட்ட சிவஸ்தலமான திருமுண்டீஸ்வரம் அல்லது கிராமம் என்று அழைக்கப்படும் ஊரில் அமைந்திருக்கும் சிவாலயத்தை பற்றினார். இங்க இருக்கும் இறைவனின் பெயர் சிவலோகநாதர், முண்டீஸ்வரர் என்றும் அழைக்கப்படுகின்றார். இறைவியின் பெயர் சௌந்தர்ய நாயகி, காணார் கோயிலி அம்மை என்றும் அழைக்கப்படுகின்றார். இந்த ஆலயத்திற்கு எவ்வாறு செல்வது? விழுப்புரம் திருவண்ணைநல்லூர் சாலை வழியில் உள்ள கிராமம் என்ற பேருந்து நிறுத்தத்தில் இறங்கினால் ஆலயம் அருகிலேயே இருக்கின்றது. விழுப்புரத்திலிருந்து நகர பேருந்து வசதி இருக்கின்றது. திருக்கோவிலூரிலிருந்து அரசூர் வழியாக விழுப்புரம், பன்ருட்டி, உளுந்தூர்பேட்டை செல்லும் பேருந்துகளில் சென்று கிராமம் என்ற பேருந்து நிறுத்தத்தில் இறங்கியும் இந்த ஆலயத்தை அடையலாம். இந்த ஆலயத்தின் தல வரலாற்றை பார்ப்போமா? பெண்ணை ஆற்றின் தென்கரையில் உள்ள ஸ்தலம் இது. மக்கள் இந்த ஊரை கிராமம் என்றே அழைக்கின்றார்கள். துவாபர யுகத்தில் சொக்கலிங்க மன்னன் என்பவன் வேட்டைக்கு வந்தபோது குளத்தில் ஒரு அதிசயமான தாமரை மலரை கண்டார். ஆள் அனுப்பி அந்த மலரை பறித்து வருமாறு கட்டளையிட்டார். அவனும் சென்று பறிக்கையில் அந்த மலர் அவன் கைக்கு அகப்படாமல் சுற்றி வரலாயிற்று. அது கண்ட மன்னன் அதன் மீது அம்பெய்த குளம் முழுவதும் செந்நிறமாயிற்று. அது கண்ட மன்னன் மயங்கி அதன் அருகே சென்று பார்த்தபோது அந்த மலரில் ஒரு லிங்கம் இருப்பதை கண்டார். அதை எடுத்து அந்த குளக்கரையில் ஆலயம் எழுப்பித்து பிரதிஷ்டை செய்தான் என்று வரலாறு சொல்கின்றது. மன்னன் அம்பு எழுதிய காரணத்தால் இன்றும் சுவாமி மீது அம்பு பட்ட தழும்பு இருக்கின்றது. இதனால் சுவாமிக்கு முடீஸ்வரர் என்றும் பெயர் வந்தது. இந்த பெயரே கல்வெட்டில் மௌலி கிராமம் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. நாளடைவில் மக்கள் மௌலி என்பதை விட்டுவிட்டு கிராமம் என்று அழைக்கலானார்கள். முடீஸ்வரம் என்ற பெயர் முண்டீஸ்வரம் என்றாயிற்று. வீரபாண்டியன் என்னும் மன்னனுக்கு இப்பெருமான் திருநீற்று போய் தந்தார். ஆதலால் இவ்விறைவன் கல்வெட்டில் பொக்கணம் கொடுத்த நாயனார் என்றும் மற்றும் ஆற்றுத்தளி பெருமான், ஆற்றுத்தளி மகாதேவர் என்றும் குறிப்பிடப்பட்டிருக்கின்றார். திருநாவுக்கரசரால் உழவாரப்பணி செய்யப்பட்ட ஆலயங்களில் இந்த ஆலயமும் ஒன்று. இந்த ஆலயத்தின் அமைப்பை பார்ப்போமா? கிழக்கு நோக்கிய 5 நிலை ராஜகோபுரம் நம்மை வரவேற்கின்றது. ராஜகோபுரம் வழியாக உள்ளே நுழைந்தவுடன் முதலில் மகாமண்டபம், பின் அர்த்த மண்டபம், அதன் பின் கருவறையின் மூலவர் சிவலோகம் சன்னதி கிழக்கு பார்த்து அமைந்திருக்கின்றது. அம்பாள் சௌந்தர்ய நாயகி நின்ற கோலத்தில் தனி சன்னதியில் அருள் மழை பொழிகின்றார். ஆலயத்தின் வெளியே பிரம்ம தீர்த்தம் எனப்படும் முண்டக தீர்த்தம் இருக்கின்றது. அற்புத வேலைப்பாடு கொண்ட கோபுரம் மற்றும் அனைத்து கோஷ்ட மூர்த்தங்கள் உள்ளடங்கிய ஆலயம் சிவலோகநாதர் ஆலயமாகும். சுவாமி சன்னதிக்கு பின்பக்கம் கணபதி, வள்ளி தெய்வயானையுடன் கூடிய முருகன் சன்னதிகள் அமைந்திருக்கின்றன. கருவறையின் கிழக்கு சுற்றில் பைரவர், சூரியன், சந்திரன் ஆகியோரும், தென்முக கடவுள் தட்சிணாமூர்த்தி நந்தி மீது அமர்ந்த வண்ணம் வித்தியாசமான கோலத்திலும் காட்சியளிக்கின்றனர். திண்டி, முண்டி என்கின்ற இறைவனின் காவலர்கள் இந்த ஸ்தலத்தில் இறைவனை வணங்கி இருக்கின்றார்கள். பிரமன், இந்திரன் ஆகியோரும் இந்த ஸ்தலத்தில் சிவலோகநாதரை வழிபட்டிருக்கின்றார்கள். இந்த ஆலயமானது கிபி 943 கேரள மன்னனான வெள்ளாங்குமரன் என்பவனால் கருங்கல்லால் கட்டப்பட்டதாக கல்வெட்டுகள் கூறுகின்றன. இந்த ஆலயத்தில் கொடிமரம் இல்லை. துவார வாயிலில் விநாயகரும் முருகனும் இடம் மாறி அமர்ந்திருக்கின்றார்கள். தட்சிணாமூர்த்தி கல்லால மரமின்றி மலை மீது நந்தியை வாகனமாக கொண்டு காட்சி தருகின்றார். சுவாமி அம்பாள் விமானங்கள் மிக மிக பழமையானவை. பழமையான கல்வெட்டுகளில் திருமுடீஸ்வரம் என்றே பெயர் இருக்கின்றது. முடியூர் நாடு என்னும் தனிப்பெயர் கொண்ட நாட்டுக்கு தலைநகராக இருந்திருக்கின்றது இது. ஆகையால் நண்பர்களே, இத்தகைய சிறப்பு வாய்ந்த இந்த ஆலயத்தை தயவு செய்து தரிசித்து சிவகடாட்சம் பெற எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி விடைபெறும் உங்கள் அன்பு நண்பன் ராஜசேகர். அன்பு